என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைக்கிறார். முத்திரை மோதிரம்னா என்ன? முதல்ல இட்ஸ் சைனட் ரிங் அப்படின்னு வாங்க இங்கிலீஷில். எனக்கு ஒரு காலத்தில் ஆசை இருந்தது. எனக்கு இது ஒரு 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 காலகட்டத்தில் ஒரு விதமான எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு தத்தம். இன்னுமே பிடிக்கும் ஒரு வாக்கு தத்தம். அதனால எனக்கு என்ன ஆசைன்னா, நமக்கு இது குழந்தை பிறந்தா சைனட் அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா வெறும் முத்திரை அப்படின்னு மட்டும்தான் இருந்துச்சு தமிழ் அர்த்தம். ஸோ அது அர்த்தம் சரியா இல்லாதனால நான் அந்த ஆசையை கைவிட்டுட்டேன். அப்போ முத்திரை மோதிரம் அப்படின்னா எதை குறிக்குது? உங்களுக்கு முத்திரை மோதிரம்னா என்ன தெரியுது? முத்திரை மோதிரம்னா என்ன? எஸ்தர் புத்தகத்துல முத்திரை வருது. சரி, ரைட். வேற சீல். ஆக்சுவலா என்னது? முத்திரைனாலே என்னது? சீல் போடுறாங்க. இப்போ ஒரு பேங்க்ல இப்போ எங்க வீட்டு கீழே கூட ஒரு வீடு பூட்டியே இருக்கும். பேங்க்ல இருந்து ஆக்ஷன் பண்ணியாச்சு, அதாவது சீல் வச்சாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சீலை யாராலையாவது உடைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது அதிகாரமுள்ள ஒரு முத்திரை, அது அதிகாரமுள்ள ஒரு சீல். அதனால எந்த இன்னொரு அதிகாரத்தினாலோ இல்லை ஏற்கனவே முத்திரை போட்டவர்களால மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும்? உடைக்க முடியும். அப்போ கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்னா, உங்களையே முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா! உங்களையே அந்த உயர்வுக்கு கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் அதை வாசிக்கும் பொழுது. ஆதியாகமம் 41:42. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க. இப்ப பார்வோன், எல்லாரும் என்னதான் பார்க்கணும். இப்ப கவனிங்க. இப்ப பார்வோன் தன் கையில் போட்டிருந்த அந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி இப்ப யார் கையில போடுறாங்க? யோசேப்பு கிட்ட போடுறாங்க. இந்த யோசேப்பு பற்றின சம்பவத்தை நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு விஷயம், ஏற்கனவே நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். கவனிங்க. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் அதிகாரியா வைப்பேன்னு சொன்ன ஆண்டவர், ஆனா அவருடைய வாழ்க்கையில அவரோட வாக்கு தத்தத்துக்கு நேரா நடக்கிறாரா? இல்ல. வாசிங்க. சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 105:19. கொஞ்சம் சீக்கிரமா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையிலும், ஏன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம யோசிப்போம். ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு குழந்தை பாக்கியம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு திருமண காரியத்தை நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நல்ல வேலையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் நடந்து வர பாதையை கண்டா எப்படி இருக்கு? அதற்கும் என்னுடைய வாக்கு தத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். சங்கீதம் 105:19 படி கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும் அளவும் அவரை என்ன பண்ணிச்சா? அந்த வசனம் புடமிட்டதாம். ஆபிரகாமுக்கும் சரி, மோசேக்கும் சரி, யோசேப்புக்கும் சரி, ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது இப்போ மோசே சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, கானானுக்கு உன்னை கொண்டு போவேன்னு. மோசேக்கு சொன்னாரா? வழியில எரிகோ இருக்குன்னு சொன்னாரா? எல்லாம் கூட பேசுங்க பார்க்கலாம். வழியில எரிகோ இருக்குன்னு சொன்னாரா? நீ கானான் தேசத்துக்கு போப்பான்னு சொன்னாரு. ஓகே. வழியில நீ எரிகோ பாப்பப்பான்னு சொன்னாரா? செங்கடலை பாப்பப்பான்னு சொன்னாரா? இல்ல. பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வருவாருன்னு சொன்னாரா? இல்ல. அப்ப பார்வோன் உங்களை அடிமைப்படுத்துவான்னு சொன்னாரா? இல்ல. நீ விடுதலைக்காக போகும் பொழுதே உன்னை இன்னும் உன்னுடைய வேலை பளுவை அதிகமாக்குவேன்னு சொன்னாரா? இல்ல. ஆனா என்ன சொன்னார்? வாக்கு கொடுத்தாரு, உன்னை கானானுக்கு கொண்டு போவேன்.
எங்க கொண்டு போவேன்? கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்ன ஆண்டவர் அந்த வழியில நடக்கிற காரியங்களை நமக்கு என்ன பண்ணல, சொல்லல. ஈவன் மரியாதை நீங்க எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு நீ பரிசுத்த ஆவினால என்ன பண்ணுவ, கருவுற்று ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு இடையில அவர்கள் தாண்டி வந்த காரியங்கள் அநேகமா இருக்கும். ஒரு கன்னி ஸ்திரீ கர்ப்பவதியான எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பாங்க, அதுவும் அந்த காலத்துல. இன்னும் மோசமா இருந்திருக்கும், கல்லெறிந்தே கொன்று விடுவார்களா யூதர்கள். அப்படி இதெல்லாம் கடந்து போகணும்னு சொன்னாரா? நீ ஒரு அவமானத்தை கடந்து போவம்மா, உன்னை ஊர்ல சேர்க்க மாட்டாங்க, வீட்டுல உன்னை ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கும், நீ பரிசுத்தமானவள் தான், ஆனா அது ஊர் நம்பாத, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஆனா வாக்கு தத்தம் மட்டும் எப்படி இருக்கு கேட்கும் பொழுது, உன்னை கானானுக்கு கொண்டு போவேன், செழிப்பான இடத்துக்கு கொண்டு போவேன், உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய உனக்கு நான் கொடுப்பேன். இப்படிலாம் சொல்லுகிற தேவன் ஆபிரகாமுக்கு கூட சொன்னாரு, நான் உன்னை கானானுக்கு கொண்டு போவேன். ஆனா வழியில வனாந்தரத்தை பார்க்கிறாரு, சண்டைகளை பார்க்கிறாரு, ராஜாக்களை பார்க்கிறாரு, கொள்ளையிடுதலை பார்க்கிறாரு. இப்படி ஒவ்வொரு காரியமா தாண்டி தான் போய் கொண்டிருக்கிறாரு. அதே போல யோசேப்புக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. 17 வயசுல அவர் சொப்பனம் காண்கிறாராங்க. 17 வயசுல காண்கிறது ஒரு வருஷமா எப்படி கடந்து போகிறதுனா பாடுலதாய் கடந்து போகிறது. அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருக்கும்போது அவர் யோசித்திருப்பாரா, ஆண்டவரே வாக்குத்தத்தம் என்னமோ கொடுத்தீங்க, ஆனா இது எங்கேயோ இருக்கே, என்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு பார்த்தா என்னை புடமிட்டு கொண்டு இருக்கிறீங்களே. கடைசியில ஆண்டவர் புடமிட்ட பின்பு பொன்னாக விளங்கும் ஒரு நாள். நம்ம ஹல்லேலூயா விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி என்னை புடமிடுகிறார், ஆனால் நான் ஒரு நாள் வரும் பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஏன்னா யோசேப்புக்கு அதுதாங்க நடந்தது. அவரை ஆண்டவர் எப்படிலாம் புடமிடணும், அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வசனம் நிறைவேறும் அளவும் அது எத்தனை காலம், எத்தனை வருஷம் எடுத்தது, அத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 13 வருஷத்திற்கு மேல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு மனுஷனை புடமிட்டாரு. நீங்களும் நானும் அது 13 வருஷம் தாக்கு பிடித்து இருப்போமான்றது தெரியல. ஏன்னா அவர் கடந்து வந்த காரியங்கள் அப்படி இருக்கிறது. அப்போ அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து யோசேப்பின் கையில போடுறாங்க. அப்போதான் வாக்குத்தத்தம் என்ன ஆகுது, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்ற வாக்குத்தத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. எப்படின்னா அந்த இடத்துல யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை தருகிறார். அந்த இடத்துல புடமிட்ட பின்பு யோசேப்பு பொன்னாக விளங்குகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீ கடந்து வருகிற பாதையோ இல்ல நீ வாக்குத்தத்தத்திற்கோ மாறாக நீ நடக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆனா அதற்கு மாறாக நான் ஒரு நேர் வழியாய் செல்லாம எதிர் வழியாய் போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்குன்னா கர்த்தர் உங்களோட பேசுகிறார். அவர் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா, ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். நீங்களே உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் வாய் சொல்லுகிறபடி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு உயர்வை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார்னா லூக்கா 19:17 சொல்லப்படுகிறது. வாசிக்க வேணாம். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரருக்கு என்ன பண்றாரு, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். எஜமான் என்ன பண்றாரு, 5 தாலந்தையும் 2 தாலந்தையும் 1 தாலந்தையும் 3 பேர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அப்ப இந்த 5 தாலந்து 2 தாலந்தோ வைத்திருந்த நபர்கள் என்ன பண்றாங்க, அதை மல்டிப்ளை பண்ணும்பொழுது அந்த எஜமான் அவங்களை பிளஸ் பண்றாங்க. என்னன்னு தெரியுமா, நீ உண்மையும் உத்தமும் ஆன ஊழியக்காரன் ஆனபடினால் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி சில பட்டணங்களுக்கு அவர்களை அதிகாரி ஆக்குகிறார்கள். அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்ற வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்குள்ள எதிர்பார்க்கிற காரியம் உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையாய் இருந்துட்டா போதும், எல்லா மனுஷருடைய பார்வைக்கும் நம்ம என்ன எப்படிப்பட்டவர்களாய் இருந்துடலாம், யோக்கியமானவர்களாய் வாழ்ந்து கொள்ளலாம். ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் யோக்கியமானதை செய்யுங்கள். எப்படியா, கர்த்தருக்கும் மனுஷருக்கும். நான் ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்துறேன், இல்லை நான் மனுஷனை மட்டும் பிரியப்படுத்துறேன் அப்படின்னு கிடையாது. கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எப்படிப்பட்டதா செய்யணுமா, யோக்கியமான காரியங்களை. அழகா அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும்போது நான் முதல்ல அந்த வசனத்துல படிக்கும் போதெல்லாம் ஆச்சரியப்பட்டு, ஓ இந்த யோக்கியமானு கேட்பாங்களா, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கூட வேத வசனத்துல இருக்கு இல்லைங்களா. அப்போ நீங்களும் நானும் யோக்கியமா இருக்கணும்னா ஆண்டவருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நீங்கள் யோக்கியமாய் உத்தமமாய் உண்மையாய் இருந்தாலே கர்த்தர் உங்களை எப்படியாய் மாற்றி விடுவாரா, முத்திரை மோதிரமாக மாற்றி விடுவாரா. அந்த முத்திரை மோதிரத்திற்கு இருக்கிற அதிகாரம் வேறு எதற்குமே இல்லைங்க. நீங்க அதான் ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்க சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி சிஸ்டர், அது ஆண்டவரால மட்டும் தானே ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப எப்படி நான் சொன்னா எப்படி ஆகும், ஆகுமா? இப்போ ஒரு கேள்வி,
நான் சொன்னா ஒரு விஷயம் ஆகுமா, இல்ல நீங்க சொன்னா ஆகுமா? இப்ப என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படுமா. நீங்கள் பூமியில எதை அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல அவிழ்க்கப்படுமா. இப்ப சொல்லுங்க, நான் சொன்னா ஆகுமா ஆகாதா? சத்தமா சொல்லுங்க. எல்லாத்தையும் இப்படி தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னா ஆகும். அப்போ உங்களுடைய வீட்டில் காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்பாக நீங்கள் பேசுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் முத்திரை மோதிரையாக கர்த்தர் உங்களை வைக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எடுத்து வாசிப்போம். எஸ்தரின் சரித்திர புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் 2:8. சாரி 8:2 மாத்தி சொல்லிட்டேன். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எஸ்தருடைய சம்பவமும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் கவனிங்க, அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன பேசுகிறார் என்பதை தீவிரமாய் கவனிங்க. இப்பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி மொர்தெகாய் மேல இருந்த கோபத்தினால ஆமான் என்ன பண்ற, யூத குலத்தையே அழிக்க பிளான் பண்ணி அவன் ராஜா கிட்ட நயமா பேசி ராஜாவுடைய மோதிரத்தை, என்ன மோதிரத்தை, முத்திரை மோதிரம், நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. முத்திரை மோதிரம், சைனட் ரிங் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் a power of authority. எதை டினோட் பண்ணுது? இட்ஸ் a power of authority. உங்களுடைய அதிகாரத்தை அது குறிக்கிறது. கர்த்தர் உங்களை அதிகாரியாக வைக்கிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, இப்போ அந்த ராஜாவின் கையில் இருக்கிற மோதிரம் யார் கையில டிரான்ஸ்பர் ஆகுது? ஆமான் கையில டிரான்ஸ்பர் ஆகுது. இப்போ என்ன பண்ணிடுறான், அவன் என்ன வேணாலும் எழுதிக்கோப்பா, நீ என்ன வேணாலும் கடிதம் எழுதி, என்ன வேணாலும் அதில் என்ன பண்ணு, என்னுடைய சீலை போட்டு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட நிறைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய சீலையோ தன்னுடைய சைனெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் புரியுற மாதிரி போட மாட்டாங்க. அதே போல தன்னுடைய சீலை அவங்களுக்கு தெரியாம யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அந்த சீல்ல அவ்வளோ அதிகாரம் இருக்கு, அந்த கிரீன் இங்க்ல அவ்வளோ அதிகாரம் இருக்கு. ஆனால் இந்த ராஜா என்ன பண்றாரு, ஆமானுக்கு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, கொடுக்கிறாரு. அப்பொழுது யூத குலத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் குறிக்கப்படுகிறது, அந்த நாளில் மறிக்க போறாங்க, கொலை செய்யப்பட போறாங்க, அழிக்க போறோம்னு சொல்லி எழுதி அதே முத்திரை போட்டு கொடுத்தாச்சு. இப்போ அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப கடைசியா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஆமானின் கையில் இருந்த மோதிரம் இப்ப யார் கையில வருகிறது? மொர்தெகாயின் கையில வருகிறது. எல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் சத்துருவானவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை எடுத்து உங்கள் கையில கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தெந்த அதிகாரம் எல்லாம், எந்தெந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பிசாசானவன் பிடித்து வைத்திருக்கிறானோ, அதை எடுத்து வைத்திருக்கிறானோ, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அது எல்லாவற்றையும் அவனிடத்தில் இருந்து பறித்து எடுத்து கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென். ஏனென்றா அந்த ஆமான் கையில் இருந்த அதிகாரம் மொர்தெகாயின் கையில் டிரான்ஸ்பர் ஆச்சு. அப்போ ஆமானின் கதை என்னங்க அப்படின்னா, ஆமான் தூக்கிலிடப்பட்டானோ. ஹல்லேலூயா. அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ யார் கையில பவர் இருக்கு, யார் கையில அந்த முத்திரை மோதிரம் இருக்கு? இப்போ மொர்தெகாயின் கையில் இருக்கு. அவன் உயர்த்தப்பட்டது நிமித்தம் இப்போ என்ன பண்றாங்க, வேதவசனம் என்னன்னு சொல்லுங்க. அதே எஸ்தர் சரித்திர புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது. இப்ப கவனிங்க, ஒருவராலும் கூடாது. அதாவது ஒன்ஸ் முத்திரை போட்டாச்சுன்னா அதை செல்லாமற் போக பண்ணவே முடியாதுன்ற விஷயத்தை, ஏற்கனவே முத்திரை போடப்பட்ட விஷயத்தை யார் தெரியுமா பிரேக் பண்ணலாம்? நீங்களும் நானும் பிரேக் பண்ணலாம். எப்படின்னா, கர்த்தர் உங்களையே முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது முடியவே முடியாது. சத்ருவான பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க என் குடும்பத்துல சமாதானமே இருக்க மாட்டேங்குது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் தான் முத்திரை
முத்திரை மோதிரம், அந்த முத்திரையை உடைக்க உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். என வேத வசனம் சொல்லுகிறது லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம் குடும்பத்திற்காக, நம்ம குடும்பத்தின் மீது பிசாசானவன் போட்ட முத்திரையை உடைக்க உங்களாலேயும் என்னாலையும் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. இல்ல அப்படியே ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல என்னெல்லாம் கட்டுகள் இருக்கிறதோ, எதெல்லாம் பிசாசானவன் முத்திரை போட்டு வைத்திருக்கிறானோ, என் குடும்பத்து மேல சமாதான கெடுதின்ற முத்திரை போட்டு வச்சிருக்கான்ப்பா. என் குடும்பத்து மேல இந்த பொருளாதார வளர்ச்சியே இருக்கக்கூடாதுன்னு முத்திரை போட்டு வச்சிருக்கான். இந்த மாதிரி என் குடும்பத்துல எப்பவுமே வியாதின்ற முத்திரை போட்டு வச்சிருக்கா. இந்த எல்லா முத்திரைகளை இயேசுவின் நாமத்துல எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே இப்பொழுது நான் உடைக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்துல நீ சொன்ன வார்த்தையின்படியே என்னையே முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறீங்க. இப்பொழுது நான் என் குடும்பத்துல இருக்கிற பிசாசானவனுடைய முத்திரையை, அந்த ஆமானின் முத்திரையில சொல்லுங்க, அந்த ஆமானின் முத்திரையை இப்பொழுது நான் உடைக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, என் தகப்பன் எங்களுக்காக காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் அப்படியே கண்களை திறங்க, அப்படியே தொடர்ந்து வசனத்தை கேட்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என்னால கூடவே கூடாது, இதுக்கு நான் தனியா நான் இதுக்குன்னு நிறைய பிரயாசங்கள் எடுக்கணும் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி கொடுக்கிறார். நீங்களே முத்திரை மோதிரமா இருக்கிறீங்க. உங்களுடைய அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணணுமா? பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. மொர்தெகாயின் கையில முத்திரை மோதிரம் போன பிற்பாடு என்ன பண்ணா? ராஜாவின் முத்திரையை செல்லாமற் போக பண்ண கூடாதுதான், ஆனா அவன் கூட செய்தான். ஹல்லேலூயா. அதை முடிய செய்தான். அந்த யூத குலத்தை காப்பாற்றும்படி அதை எழுதி என்ன பண்ணினா? மாறுதலா எழுதி அனுப்பினான். என்ன தெரியுமா அனுப்பினானா? அந்த நாளில நீங்கள் எல்லாரும் மற்ற காரியங்களை கொள்ளையிட்டு கொள்ளலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி எழுதி அனுப்பினானோ. அப்போ கர்த்தருடைய அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் என்ன பண்றாரு? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படின்னா நீங்களும் நானும் முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். கொலேசியர் 2:14 வாசிங்க. கொலோசியர் 2:14. நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல ஆடி அணித்து, எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசானவன் எழுதி வைத்த அந்த கையெழுத்தை ஆண்டவர் எதனால குலைக்கிறாரா? அந்த சிலுவையினால குலைக்கிறாரா? இன்றைக்கு உங்கள் மேலேயோ இல்லை உங்கள் குடும்பத்தின் மேலேயோ உங்கள் வேலையின் மேலேயோ உங்கள் பிள்ளைகளின் மேலேயோ பிசாசானவன் போட்டிருக்கிற கையெழுத்தை கர்த்தர் அவருடைய சிலுவையின் ரத்தத்தினால குலைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அந்த கையெழுத்தை என்ன பண்றாரா? அவர் அழித்து போடுகிறார். ஆமென். அப்ப முத்திரை மோதிரத்தினால செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயத்தை மாற்றவும் முடியும், ஆக்கவும் முடியும், என்ன பண்ண முடியும்? அழிக்கவும் முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நம்மளுடைய இளைய குமாரன் கதையை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கெட்ட குமாரன் கதைன்னு சொல்லுவோம் இல்லையா? 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் கடைசியா வாசிப்போம். 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா சொல்லும்பா. ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆகுது? இளைய குமாரனுடைய கதையும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். கவனிங்க. இப்போ தன் தகப்பனிடத்தில் தன்னுடைய ஃபெயிலியரை, தன்னுடைய பாவங்களை அட்மிட் பண்றதுக்காக ஒப்பு கொடுத்து தன்னைத்தான் ஒரு வேலைக்காரனா, எப்படி என்ன ஒரு வேலைக்காரனா சேர்த்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இளையகுமாரன் வரும்பொழுது 15:22 வாசித்தோம். வேலைக்காரனா இருக்கலாம்னு நினைச்ச அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பன் என்ன பண்றாரா? மறுபடியும் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவியா? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு மோதிரத்தை அளிக்கிறார். என்ன தெரியுமா? நம்ம தாழ்வில் இருந்தாலும் பாவத்தில் இருந்தாலும் அவர் கிட்ட வரும்பொழுது, அவரை நோக்கி வரும்பொழுது, நீங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் விட்டு வரும்பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து
விட்டு விட்டால் இரக்கம் பெறுவீர்கள். விட்டு விடணும். அறிக்கை மட்டும் பண்ணிட்டு என்ன பண்ணக்கூடாது, நான் இது பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு அதை பண்ணக்கூடாது. அது பேர் பாவ அறிக்கை அல்ல. அது மன்னிக்கவும் படாது, இரக்கமும் பெறாது. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் பாவத்தை என்ன பண்ணும், விட்டு விட்டால், அவன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் இரக்கம் பெறுவான். அந்த விட்டு விடுவதுதான் நமக்கு கடினமா இருக்கும். ஆனா இந்த இளையகுமாரன் என்ன பண்றான், விட்டு விட்டு அவன் செய்த விபச்சார காரியங்களோ, அவன் செய்த மற்ற சூதாட்டங்களோ, குடியோ, மற்ற எல்லா காரியத்தையுமே என்ன பண்றான், விட்டு விட்டு தன் தகப்பனிடத்தில் திரும்ப வரும்பொழுது தகப்பன் அவனுக்கு ஒரு மோதிரத்தை அளிக்கிறார், ஒரு முத்திரை மோதிரத்தை, ஒரு அதிகாரத்தை அளிக்கிறார். என்ன அதிகாரம் அது? புத்திர சுவிகார அதிகாரத்தை கொடுக்கிற. நீ எனக்கு திரும்ப வேலைக்காரனா வரலப்பா, எப்படிப்பட்டவனா வந்திருக்க, பிள்ளையா வந்திருக்க. நீ எனக்கு எப்பவுமே என்னது, நீ பிள்ளைதான். நான் இன்னைக்கு சொல்லுறேன் பாருங்க, ஆண்டவர் விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப பெரிய கேப். அந்த கேப் நான் எவ்வளவு சீக்கிரம் ஃபில் பண்ண முடியும்லாம் எனக்கு தெரியல. சொல்ல முடியாத அளவுக்கு நான் தூரமா இருக்கேன். எனக்கு தெரியுது நான் பண்றது தப்பு தான், ஆனா எனக்கு வேற வழி இல்லை, நான் பண்றேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருங்க. அந்த பாவத்தை விட்டு விட்டு அவர்கிட்ட வாங்க, அப்பொழுது நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். இரக்கம் பெறுவது மாத்திரமல்ல, அந்த மோதிரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அது எப்படிப்பட்ட மோதிரம்? பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிற மோதிரம். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது பிள்ளை என்ற அந்த அதிகாரத்தை கொடுக்கிற அந்த மோதிரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்பொழுது ஆகாய் 2:23 படி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன், ஏன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப்பா நம்ம ஃபார்வர்ட்ல வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட சொல்லுகிற காரியம், கண்டிப்பா கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக ஒரு உயர்வுக்கு கொண்டு வருவார். அதற்கு நீங்கள் இருக்க வேண்டியது உண்மையாய் உத்தமமாய் இருக்கணும். உங்கள் சத்துருவின் கையில் இருக்கிற முத்திரையை எடுத்து, அதாவது உங்கள் சத்துருவின் கையில் இருக்கிற அதிகாரத்தை எடுத்து கர்த்தர் யார் கையில கொடுக்கிறாரு? உங்க கையில கொடுக்கிறார். நீங்கள் இதை மேற்கொள்வதற்காக இந்த அதிகாரம்லாம் சரி. கடைசியா ஆண்டவர் நம்ம வேத வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அன்பான அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம், உறவு, அன்பான உறவு, பிள்ளை என்கிற உறவு. அந்த மோதிரத்தை உங்களுக்கு அணிகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த வாரத்துல நிச்சயமா எங்களை உயர்த்துவதில்லை. அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே, அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே எங்களை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, எங்களை உயர்வுக்கு, ஏதோ ஒரு உயர்வுக்கு நான் நீண்ட காலமாய் காத்துட்டு இருந்தேன். அந்த ப்ரொமோஷனுக்கு எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இது நடக்கவே நடக்காதான்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில ஒரு அப்டேட்டை கர்த்தர் கொண்டு வருகிறார். என் வாழ்க்கையில ஒரு அப்டேட் ஆகாதா, அப்படியே இருக்கே, என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறபடினால், ஒரு உயர்வுக்கு உங்களை கொண்டு வருகிறபடினால் உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வு உண்டாகும், ஒரு அப்டேஷன் உண்டாகும், ஒரு ப்ரொமோஷன் உண்டாகும். நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது, நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் சத்ருவானவன் கையில் இருந்து அந்த அதிகாரத்தை எடுத்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கட்ட அது பரலோகத்தில் கட்டப்படும், நீங்கள் கட்ட அவிழ்க்க அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் முத்திரைகளையும், பிசாசானவன் முத்திரைகளை உடைக்க கர்த்தர் உங்களையே முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் மோதிரை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுது ஆண்டவரே உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் உயர்வுக்குள்ள, அந்த அதிகாரத்திற்குள்ள எங்கள் ஜனங்களை கொண்டு போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.